ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா, ஆட்டோட ஈரல் எப்படி நம்ம செய்கிறோம் அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் செய்யலாம். பட் நான் இன்றைக்கி பார்பிக்யூ மாதிரி போட்டு எடுத்துருக்கேன். அதுக்கு எப்படி மசாலா போட்டேன், எப்படி பண்ணிகிட்ருக்கேன் பண்ணலாம். ஆல்ரெடி நான் அது மட்டன் ஸ்டால்லே கட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் தான் எடுத்துக்கணும். அதை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டர்மரிக் பவுடர், சால்ட்டு, அதுக்கப்புறம் மட்டன் மசாலா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாப்பொடி அண்ட் தனியா பொடி, இது மட்டும் தான் போட்டு நான் ஒரு 10 to 15 minutes அப்படியே வச்சுட்டேன். நீங்கள் 1/2 hour கூட அப்படியே வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அது மசாலா இறங்கினதுக்கப்புறம் நான் இது இந்த ட்ரே பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலி எதுக்காக வாங்கியிருந்தேன்னா, புல்கா ரொட்டி செய்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். சரி, அதில் நம்ம இதில் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போது செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. ஒரு 10 to 15 minutes ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் அங்கே தடவிட்டுருவாங்க அந்த ட்ரே மாதிரி இருக்குதுங்களா அதில். அதுக்கப்புறமா எதுவும் அந்த எந்தெந்த பீஸ் வைக்கணுமோ ஒரு லிமிட்டட் பீஸ் மட்டும் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மில் வச்சு தான் குக் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விட்டுருங்க. ஸோ அதை திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அதில் இருக்கிற ஒரு லிக்விட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும், ஜூஸியாக சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜூஸியாக இருக்கிற அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி விடணும். இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி நம்ம அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கணும். இதே மாதிரி நல்லா எல்லாத்தையும் குக் பண்ணி நல்லா எடுத்துக்கணும். பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு குக் ஆகிட்டு வருது. ஸோ சிம்மில் வச்சு இந்த திருப்பி விட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஆல்சோ மேலே இருக்கிற அந்த ஸ்கின் இருக்குது இல்லைங்களா, அந்த லிவரோட ஸ்கின்னு, அது கொஞ்சம் அந்த லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகிட்டு மேலே இருக்கிற ஸ்கின் கொஞ்சம் பிளாக் ஆகிற மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா குக் ஆகிருக்கு. ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு, இன்னொரு சைடு குக் ஆனதை நம்ம எடுத்துடலாம். ஆக்சுவலி நாங்கள் இது 3 பேட்சாக போட்டோம். அதில் செகண்ட் பேட்ச் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் நான் இப்போது. ஸோ ஆயில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப ட்ரை ஆகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஜஸ்ட்டு டச் தான் பண்ணி